ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எடிட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வந்துடும். ஸோ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1.1 நீங்கள் எந்த இமேஜஸ் வச்சு எடிட் பண்ணலாம் அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இன்புட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் சைஸுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃப்ரேம் வந்து 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி விட்டுக்கிட்டு ஈக்குவல் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் பாயிண்ட் கூட டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம லேயருக்கு டச் பண்ணி ஸோ லேயருக்கு போய்ட்டு அப்புறமேட்டுக்கு எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்டில் போய்ட்டு பேசிக் எஃபெக்ட்டுங்க வந்து பிளர்னு சொல்லியிருக்கோம். பிளரிங் வந்து கொடுத்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கொடுத்து ஒரு 6 and 5 இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 4, 5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிளராக தெரியும். ஸோ அடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து அந்த லேயர் மேலே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ லேயர் மேலே அந்த வீடியோஸ் மேலே அந்த இமேஜஸ் மேலே டிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் போட்டுப்போம் நம்ம வந்து. ஸோ அது வந்து லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணால் டூப்ளிகேட் ஆயிரும். இதை வந்து நம்ம என்ன பண்ண ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டோம்னா ஸ்க்ராப்பிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மாஸ்க்னு இருக்கும், எனேபிள் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ரவுண்ட் ஷேப்னு இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துக்கிட்டு ஸோ நாலா பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ராப் ஆகிடுச்சு. ஸோ நகர்த்திக்கு பண்ணால் ஒரு பக்கமாக வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு வந்துங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ஜூமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பிங் போய்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டான ஷேப்பில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம ஸ்க்ராப் பண்ணி விட்டுருவோம். ஸ்க்ராப் பண்ணி விட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கிட்டு சென்டராக எந்த இடத்துல சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் கொண்டு வந்துக்கோங்க. சென்டரில் கொண்டு வந்துக்கிட்டு அடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுப்போம். ஸோ ஜூம் பண்ணி விட்டு அடுத்து வந்து லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. ஸோ நீங்கள் வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோன்னா அவிப்ளேயர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த அவிப்ளேயர் ஆப்பில் வந்து எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ தெரியாதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை வந்து நீங்களும் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட் இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் மோட்னு கொடுத்திங்கன்னா வந்து பிளாக் கலர் ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸோ இமேஜஸ் வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம செகண்ட் உள்ள இமேஜஸ் பார்த்தோன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுப்போம். ஸோ கம்மி பண்ணி விட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுப்போம். ஸோ கரெக்டாக இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணால் அந்த மாதிரி வந்திருக்கும். அடுத்ததில் பார்த்திங்கன்னா மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த பென்சில் ஐக்கனுக்கு பாக்ஸ் டைப் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா ஸோ நம்ம இமேஜஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப் வரும். ஸோ அந்த பாக்ஸ் டைப் கொடுத்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும். ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து பாக்ஸ் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அந்த ஸ்க்ராப் பண்ணிட்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி விடுவோம். அதை மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய்ட்டு ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு விட்டுட்டு ஸோ அந்த வீடியோ லேயர் மேலே கிளிக் பண்ணி ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து மல்டிப்ளை இல்லைன்னா ஸ்க்ரீன் மோட்னு கொடுங்க. ஸோ மல்டிப்ளை கொடுத்துப்போம். மல்டிப்ளை கொடுத்தா இந்தமாரி கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். சென்ட்ரல் உள்ளது மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளரிங்காக இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இமேஜ் மிஸ்ஸில் கிளிக் பண்ணி ஒரு அனிமேஷன் மாரி கொடுத்துப்போம் நம்ம. ஸோ அந்த பாக்ஸ் டைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்டாக ஸோ அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணி அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ
சென்ட் டு பேக் இருக்கும். சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போயிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து இன்புட் பண்ணிப்போம். அந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயர் கிளிக் பண்ணி சாங்ஸ் வந்து இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் இருந்தால் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.